என்னை நீ அன்பு செய்கிறாயா, என்னை நீ அன்பு செய்கிறாயே என்று பலமுறை முன்முறை கேட்ட போதும், ஆம் ஆண்டவரே, நான் உன்னை அன்பு செய்கிறேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்பது உமக்கு தெரியுமே. அவர் உணர்ச்சி வசப்படக்கூடியவர். ஆண்டவரே, நீ சாக போனாலும் நாங்க கூட வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட பேசியவர். இருவருமே கடவுளை பற்றிய ஒரு தேடலில் இருந்தவர்கள். இருவருமே இயேசுவின் வாழ்வோடு வாழ்ந்தவர்கள், பாடுகளோடு நடந்தவர்கள், உயிர்ப்புக்கு பின் இயேசுவை உலகமெங்கும் அறிக்கையிட்டவர்கள். இயேசுவின் அருகில் அமர்ந்து இறுதி உணவிலே அவரது நெஞ்சிலே சாய்ந்து கொண்டு இருந்தவர், நெஞ்சுக்கு நெருக்கமானவர், அன்புக்கு உரியவரான அந்த துணிச்சலுடன் போதித்தார்கள், துணிச்சலுடன் வாழ்ந்தார்கள், இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்ந்தார்கள். எல்லாம் உனக்காக. மன்னக வாழ்வின் உன்னதமுணர விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மன்னக வாழ்வின் உன்னதமுணர விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மண்ணாயிருக்கும் நாம் மண்ணுக்கு திரும்பும் தவக்காலம் என்பது அருளின் காலம், மன்னிப்பின் காலம், ஒப்புரவின் காலம். இந்த காலத்தை மிக சரியாக நாம் பயன்படுத்தினோம் என்றால் இறைவனுடைய அருளையும் ஆற்றலையும் மன்னிப்பையும் மீட்பையும் பெறலாம். இதனை நிறைவாக பெற்றவர்கள்தான் அப்போஸ்தலர்கள். அவர்களுள் முதுமையான பேதுருவும் இளமையான யோவானும் அதிகமாக இறையருளை பெற்று இறைவனுக்கு சாட்சியாக வாழ்ந்தனர். புனித யோவானையும் புனித பேதுருவையும் ஆண்டவர் இயேசு அழைத்ததாக மத்தேயு 4வது அதிகாரம் 18 22 வரை விளக்கப்பட்டிருக்கின்றது. என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார். இருவருமே மீனவர்கள், இருவருமே கடவுளை பற்றிய ஒரு தேடலில் இருந்தவர்கள், இருவருமே இயேசுவின் வாழ்வோடு வாழ்ந்தவர்கள், பாடுகளோடு நடந்தவர்கள், உயிர்ப்புக்கு பின் இயேசுவை உலகமெங்கும் அறிக்கையிட்டவர்கள். அப்படி என்னதான் அவர்களது வாழ்க்கையில் நடந்தது என்பதை பற்றி நாம் சற்று சிந்திப்போம். பேதுருவை அழைத்த கடவுள் பேதுருவினுடைய ஆளுமை தன்மைகளை நிறைவாக ஏற்றுக்கொண்டார். அவர் உணர்ச்சி வசப்படக்கூடியவர். ஆண்டவரே, நீ சாக போனாலும் நாங்க கூட வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட பேசியவர். ஆண்டவரே, நீர் ஆணையிடு, நான் இந்த கடலிலே உம்மை போல் நான் நடந்து வர ஆணையிடு, நான் வருகிறேன் என்று சொன்னவர். இப்படி உணர்ச்சி வசப்பட்டாலும் அவர் விசுவாசத்தில் ஆழமானவர். ஏனென்றால் நீரே மெசியா என்று முதல் முறையாக அறிக்கையிட்ட அந்த பேதுருவை
கடவுள் அதிகமாகவே நேசித்தார். ரா உணவின் போது பாதங்களை கழுவுகின்ற சமயத்திலே, ஆண்டவரே, நீரா என் பாதங்களை கழுவுவது? நான் விடமாட்டேன் என்று சொன்னபோது, நீர் இதில் பங்கு கொள்ளாவிட்டால் உன்னோடு எனக்கு பங்கில்லை என்று சொன்ன இயேசுவின் வாய்மொழி சொற்களை கேட்டு, அப்படியானால் என் கைகளையும் மட்டுமல்ல, கால்களையும் மட்டுமல்ல, என்னை தலையையும் சேர்த்து கழுவு என்று தன்னை முழுமையாக தாரை வார்த்த அந்த தாரை வார்த்த அந்த பேதுரு, நீர் என்னை மும்முறை மறுதலிப்பாய் என்று இயேசு சொன்னபோது அழுதார், அறிக்கையிட்டார், நான் சத்தியமாக உன்னை மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னவர் பணிப்பெண்ணிடம் மறுதலித்தார். இயேசுவே, எனக்கு தெரியாது, அந்த ஆளை நான் பார்த்ததில்லை, எனக்கு தெரியவே தெரியாது என்று முன்முறை மறுதலித்து, அதன் பின் தான் செய்த தவற்றை வெட்கத்தோடு மானத்தோடு நான் தவறு செய்து விட்டேன் என்பதை ஏற்றுக்கொண்ட அந்த மா மனிதர்தான் பேதுரு. இன்று தவறினை ஏற்றுக்கொள்கின்றவர்கள் மிக 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 குறைவு. யோவான் தன்னுடைய தவற்றினை உணர்ந்ததால் தான் அவருடைய விசுவாசத்தின் ஆழம் கண்டுபிடிக்க முடிந்தது. எனவேதான், என்னை நீ அன்பு செய்கிறாயா, என்னை நீ அன்பு செய்கிறாயே என்று பலமுறை முன்முறை கேட்ட போதும், ஆம் ஆண்டவரே, நான் உன்னை அன்பு செய்கிறேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்பது உமக்கு தெரியுமே என்று சொல்லி அறிக்கையிட்டதால் தான், பேதுருவே, நீ பாறை, இந்த பாறையின் மீது எனது திருச்சபையை கட்டுவேன் என்று அன்று மாபெரும் சுமையை, ஒரு பெரும் பொறுப்பை அவருக்கு ஏற்றுக்கொண்டார். அவருக்கு கொடுத்த போது அவரும் ஏற்றுக்கொண்டார். யோவான் யூதாசை போல பொருள் செல்வத்தை தேடவில்லை, அருள் செல்வத்தை மட்டுமே தேடினார். எனவேதான் பாடுகளில் பங்கு கொண்ட அவருக்கு திருச்சபையை கட்டி காக்க வேண்டிய பொறுப்பும் அவருக்கு தரப்பட்டது. யோவானை எடுத்துக்கொண்டால் அவருக்கும் அதே அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் இயேசுவுக்கு நெருக்கமானவர், இயேசுவுக்குரிய அன்பு சீடர், இயேசுவின் உள்கட்ட தோழமை உணர்விலே இந்த யோவானும் பேதுருவும் இருவருமே இடம்பெற்றவர்கள். ஏனென்றால் இயேசு தனது உருமாற்றத்தின் போது தாபோர் மலைக்கு இவர்களை அழைத்து சென்றார். யாயிர் மகளை குணமாக்கும் பொழுது அவர்களை அழைத்து சென்றார். அது மட்டுமல்ல, பாடுகளின் உச்சகட்டமான தெக்சமணி தோட்டத்திலே இவர்களையும் அழைத்து சென்றார். என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கின்றவர்கள் நீர்தான் என்று அவர்களுடைய ஆளுமையை தன்னுடைய ஆளுமையாக்கி கொண்டு அவர்களுக்கு உரிய இடத்தை கொடுத்தார். இதே யோவான் இயேசுவின் அருகில் அமர்ந்து இறுதி ரா உணவிலே அவரது நெஞ்சிலே சாய்ந்து கொண்டு இருந்தவர், நெஞ்சுக்கு நெருக்கமானவர், அன்புக்கு உரியவரான அந்த யோவான் இயேசுவின் தாயை தனது தாயாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர். தனது தாயை இந்த யோவானிடம் முழுமையாக ஒப்படைக்கின்றார். அங்கே பேதுருவிடம் திருச்சபையை ஒப்படைத்த அதே இயேசு இன்று தாயை ஒப்படைக்கின்றார். உயிர்த்த பின் இந்த இருவருமே, யோவானும் பேதுருவும், வெற்று கல்லறையை நோக்கி ஓடுகிறார்கள். இறுதி வரை இயேசுவினுடைய பாடுகளின் பயணத்திலே உடனிருந்தார்கள், உடன் உழைத்தார்கள், உடனிருப்பை கடவுளுக்கு காட்டினார்கள், இயேசுவுக்கு காட்டினார்கள், மரியன்னைக்கும் காட்டினார்கள். திருச்சபைக்கு அஸ்திவாரமிட்ட பாறை போன்ற பேதுருவுக்கு யோவான் உதவியாக இருந்து
திருச்சபை வளர உதவி செய்தார். இந்த இருவருமே இயேசுவின் உயிர்ப்புக்கு பின் பயந்து கொண்டிருந்த யோவான், பயந்து கொண்டிருந்த பேதுரு துணிச்சலான போதகராக நாடெங்கும் இயேசுவுக்கு சாட்சியாக போதித்தார். ஒரே நாளிலே 5000 பேரை அவர் இயேசுவின் பால் கொண்டு வந்தார். சாலமோன் மண்டபத்திலே ஊனமுற்று இருந்தவரை இயேசுவின் பெயரால் குணப்படுத்தி இயேசுவின் நாமத்தை பறைசாற்றினார். யோவான் ஒரு ஆன்மீகவாதி. உலகம் அன்போடு இருக்க வேண்டும் என்பதை ஆணித்தரமாக உணர்ந்து கடவுளின் அன்பையும் இயேசுவின் அன்பையும் இந்த உலகிற்கு உணர்த்தியவர். அவருடைய 3 கடிதங்களிலும், திருவழிபாட்டிலும், அவர் எழுதிய யோவான் நற்செய்தியிலும் இந்த அன்பின் மிகுதியை ஆங்காங்கே எங்குமே காணலாம். இன்று உலகமானது விசுவாசம் குன்றி இருக்கின்றது. அன்பின்றி இருக்கிறதால் எங்கெங்கும் நோக்கினும் ஏற்றத்தாழ்வுகள், ஏழை பணக்காரர், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், நாங்கள் சொல்லுவதை நீங்கள் கேட்க வேண்டும், நாங்கள் ஆண்டான் நீங்கள் அடிமைகள் என்கின்ற வேறுபாடு இன்று உலகமெங்கும் இருக்கின்றது. இந்த பாடுகளின் காலத்திலே இருவரின் வாழ்க்கையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற நாம் பேதுருவிடமும் யோவானிடமும் இருக்கின்ற அந்த விசுவாச ஒளி நம்மேல் ஒளிர்க்க வேண்டும் என்பதற்காக யோவான் நற்செய்தி முழுவதுமே நானே ஒளி, நானே வழி, நானே வாழ்வு, நானே உயிர்ப்பு என்று சொல்லுகின்ற அந்த இயேசுவினுடைய உள்ளுயிரை இருவருமே பற்றி கொண்டு, அவர்கள் அந்த பற்றிய அந்த இயேசுவின் உள்ளுயிர் அவர்களை பற்றி எறிந்ததால் தான் துணிச்சலுடன் போதித்தார்கள், துணிச்சலுடன் வாழ்ந்தார்கள், இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்ந்தார்கள். இந்த பரிசுத்த வாரத்தில் இருக்கின்ற நாம் இருவருடைய விசுவாச வாழ்வை கண்டு கொள்வோம். இருவருடைய போதனைகளையும் நாம் கண்டு கொள்வோம். இயேசுவுக்கு சாட்சியாக வாழ அன்பின்றி வாழுகின்ற இந்த உலகத்தின் மீது அன்பை செலுத்துவோம். விசுவாசமின்றி வாழுகின்ற இந்த உலகத்திலே விசுவாசத்திற்கு சான்றாக வாழ்வோம். பண்பின்றி இருக்கின்ற மக்களின் மீது பண்பினை கொடுப்போம். ஆதரவற்று இருக்கின்ற மக்களுக்கு ஆதரவையும், அன்பின்றி வாழுகின்ற சமுதாயத்திற்கு இந்த அன்பினையும் கொடுத்து இறைமகன் இயேசுவுக்கு சாட்சியாக, மீட்பின் மக்களாக, சிலுவையின் மக்களாக, உயிர்ப்பின் மக்களாக, மகிழ்ச்சியின் மக்களாக வாழ்ந்து இந்த சமாதானத்தை உலகத்திற்கு ஜனநாயகப்படுத்துவோம். அன்பினை ஜனநாயகப்படுத்துவோம். பொய்மையிலிருந்து மெய்மைக்கும், இருளினின்று ஒளிக்கும், சாவினின்று வாழ்வுக்கும் நாமும் செல்வோம். இந்த உலகத்தாரையும் அழைத்துச் செல்வோம். மனதை திறப்போமா, மௌனம் களைவோமா, மனதை திறப்போமா, மௌனம் களைவோம். சிந்தனை சொல் செயல் நித்தமும் சோதித்து அவர் நிந்தனை பாடுகள் உள்ளத்தில் தியானித்து இறையோடும் பிறரோடும் ஒப்புரவாகிட திரும்பி வருவோமா, திரும்பி வருவோமா, திரும்பி வருவோம் நாம், திரும்பி வருவோம். எல்லாம் உனக்காக.